சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, நாம் எப்படி வாழணும், நம்ம எப்படி வாழ்ந்தால் அது சரி, எப்படி வாழ்ந்தால் தப்பு. நம்ம எப்பயுமே இந்த 4 பேர் அப்படின்னு 4 பேருக்கு ஏதோ பயந்துக்கிட்டே இருக்கோம். அந்த 4 பேர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. ஏதோ 4 பேர் சொசைட்டின்னு சொல்கிறோம். அந்த சொசைட்டி யாரு நம்மளுக்கு தெரியாது. நீ யாருக்கு பயப்படுற தெரியாது. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்க. இப்போ ஏதோ பயப்படுறோம், அது எதுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இப்போ எது சரி எது தப்பு, எப்படி பண்ணினா நம்ம 4 பேருக்கு பயப்படணுமா பயப்பட வேண்டாமா, எப்படி சரியாக பண்ணால் அந்த 4 பேரும் கூட சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா ஆமாட்டாங்களா, இப்படி நம்மளுக்கு நிறைய குழப்பங்கள். நான் என்ன பண்ணோம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே, இன்னைக்கு கடவுள் உங்களை கூப்பிடுறாரு. உங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து செல்ஃப் அப்ரைசல் ஃபார்ம் உங்களை பற்றி உங்களை எழுத சொல்கிறார். நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. உங்களை பற்றி உங்களையே எழுத சொல்கிறார். அப்போ நான் நல்ல பெண், நான் நல்ல மருமகள், நான் நல்ல மனைவி, நான் நல்ல அம்மா, நான் நல்ல ஃப்ரெண்ட், நான் நல்ல டீச்சர், இதெல்லாம் என்னால் எழுத முடிஞ்சிடுது அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. நீ நல்ல மருமகளா, எங்கள் மாமியார் ஐயோ ஒரு கொடுமைக்காரிங்க, அதெல்லாம் வேணாம்மா. உங்கள் மாமியாருடைய ஜட்ஜ்மெண்ட் டே வருது பார்த்தீங்களா, அப்போ நான் அதை பார்த்துக்கிறேன். உங்கள் மாமியாருது அவளுடைய செல்ஃப் அப்ரைசல் ஃபார்ம் வரும். நீ நல்ல மாமியாராக இருந்தியா இல்லையா அப்படிங்கிறது அது அன்றைக்கி பார்த்துப்போம். அவளுடைய அக்கௌண்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ உன் அக்கௌண்ட் மாத்திரம் எழுது. நீ நல்ல மருமகளாக இருந்தியா, உங்கள் மாமியார் எப்படி இருந்தான்றது இல்லை. எங்கள் மாமியார் ராட்சசி அதனால் நான் காஃபி கொடுக்கல, எங்கள் மாமியார் ராட்சசி அதனால் நான் சாப்பாடு போடல. அப்போது கடவுள் என்ன சொல்கிறாரு, உங்கள் மாமியார் ராட்சசியா இல்லையாங்கிறத நான் அவளுடைய அக்கௌண்ட்டில் பார்த்துக்கிறேன். இப்போ நீ எழுது, காஃபி கொடுத்தியா, சாப்பாடு போட்டியா, இல்லை. இப்போ இல்லைன்னு எழுது. நீ எந்த மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கல, எந்த மாமியாருக்கு காஃபி கொடுக்கலன்னு கேட்கல, எப்பேற்பட்ட மாமியாருக்குன்னு கேட்கல. மருமகளா மாமியாருக்கு காஃபி கொடுத்தியா இல்லையா, சாப்பாடு போட்டியா இல்லையா, இவ்வளோதான் நம்ம எழுதணும். அப்போது இந்த உலகம் எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. என் நாத்தனாருக்கு நான் எது வாங்கி கொடுத்தாலும் திருப்தி இருக்காது, அதனால் எப்படியும் திருப்தியாக போகிறதில்ல. சரி, ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு புடவையை வாங்கி கொடுப்போம், அப்போ அது தப்பாயிடுது. என்னுடைய நாத்தனாருக்கு திருப்தி இருக்கோ இல்லையோ, நான் திருப்தியாக வாங்கி கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் திருப்தியாக வாங்கி தரேன். என்னுடைய சக்திக்கு என்னால் 1000 ரூபாய்க்கு புடவை வாங்க முடியும், எனக்கு அதில் சிரமம் இல்லை. 1000 ரூபாய்க்கு என்னால் வாங்க முடியுமா, அப்போது 1000 ரூபாய்க்கு அவளுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கும், அவளுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய திருப்திக்கு நான் வாங்கித்தரேன். அவளுக்கு என்ன, அவன் மூஞ்சிக்கு எல்லாம் இது போதும் அப்படின்னால் நீ தப்பாயிடுற. அப்போது என்னுடைய இதற்படி ஐ எம் டூயிங் தி மேக்ஸிமம். என்னால் என்ன நல்ல எண்ணத்தோடு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிடுறேன். என்னால் 1000 ரூபாய்க்கு வாங்க முடியும், வாங்குகிறேன். அவள் கலருக்கு இது நல்லாயிருக்கும், அவளுக்கு இப்படி போட்டால் நல்லாயிருக்கும், இதை விரும்பி போடுவா, அவள் போடச்ச நான் பார்த்துருக்கேன், இதெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வாங்கி கொடுக்கும்போது அவள் திருப்தி ஆகலை, என்னை திட்டுறா அப்படின்னா அவளுடைய டேயில் நல்லா கொடுத்த அண்ணியும் நான் திட்டினேன் அவள் சொல்லிக்கிட்டோம்.
அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே ஆண்டவன் என்னை கூப்பிடுற அன்னைக்கு நான் நல்ல மதனியாக இருந்தேன், நான் நல்ல அண்ணியாக இருந்தேன், நான் வாங்கி கொடுத்தேன், நான் நல்ல மருமகளாக இருந்தேன், டீ கொடுத்தேன், டைமுக்கு கொடுத்தேன், சாப்பாடு போட்டேன், அவங்க திட்டினாங்களோ என்ன பண்ணாங்களோ அது அவங்களோடது, நான் கரெக்டாக பண்ணிட்டேன். அப்போது எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், மீதி பேர் மெச்சுறாங்களா மீதி பேர் திட்டுறாங்களா அதை நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க திட்டினா திட்டட்டும், அவங்க விரும்பினா விரும்பட்டும், விரும்பாட்டி பரவாயில்ல. நம்மளுடைய இதில் நம்ம நியாயமாக இருக்கணும். நம்ம கடவுளுடைய கோர்ட்டில் நம்ம ஜெயிக்கணும். இந்த கோர்ட்டில் நம்ம தோத்தா நம்மளுக்கு அதை பற்றின எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இங்கே தோல்வியை சந்திக்க ரெடி. உன்னை திட்டுறாங்களா, 1000 ரூபாய்க்கு தான் வாங்கி தருவியா, ஏன் இதுக்கு ஒரு 2000 ரூபாய்க்கு செல்ல வாங்க மாட்டியா அப்படின்னு என் நாத்தனார் திட்டுவா. ஓகே பரவாயில்ல, ஆனால் என்னுடைய சக்தி 1000 அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ட்ரூலி என்னால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னா அதுதான். அதுக்கு மேலே நான் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு மேலே அவள் என்ன மெச்சணுமோ என்ன புகழணுமோ வேண்டாம். ஏன்னா கடவுளுடைய கோர்ட்டில் நான் நிமிர்ந்து நிற்க முடியும். எண்ணத்தால் நான் கரெக்டாக இருக்கேன், எண்ணத்தால் அவளுக்கு இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எப்பயுமே நம்ம எண்ணம் தான் கரெக்டு. இந்த மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி அப்படின்னு நீ வாங்கி கொடுத்தியானால் கண்டிப்பாக ஆண்டவனுடைய கோர்ட்டுக்கு போகும்பொழுது பதில் சொல்லறதுக்கு நம்மளால் முடியாது. அவர் ஏன்னு கேள்வி கேட்டால் நம்ம தலை குனிஞ்சு தான் நிற்கணும். அதுக்கான பனிஷ்மெண்ட்டு நம்மளை வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் சரி பண்ணிக்குங்க. அடுத்து நம்மளால் என்ன முடியுமோ, எது கரெக்டோ, எது நம்மளுடைய மேக்ஸிமமோ அதை நம்ம பண்ணிவிடுவோம். இந்த டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அப்படின்னு நம்ம டிக்ளரேஷன் கொடுப்போம் பார்த்தீங்களா அப்ளிகேஷனில், அந்த மாதிரி என்னால் முடிஞ்சதை நம்ம பண்ணிடுறோம். அப்போ என்னென்னா நாளைக்கு ஆண்டவன் நம்மளை கூப்பிடும் பொழுது செல்ஃப் அப்ரைசல் ஃபார்மில் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நம்மளால் நம்ம கரெக்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். நம்மளோட டீல் பண்ணுறவங்க யாரோ அவங்களால அவங்களுடைய ஆக்டை ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா ஓகே. பண்ண முடியலன்னா அதுக்கு அவங்க அங்கே ஆன்சர் பண்ணிக்கிட்டோம், இல்லை அவங்க பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டோம். அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் உங்களுடைய ஒரு சிந்தனையும் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஒரு ஆக்ஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டேயில் என்ன நான் நிலை நிறுத்திக்கிறதுக்கு ஏத்துவாக இருக்கணும். நான் என்னுடைய ஃபார்மில் நான் கரெக்டாக நான் ஒரு நல்ல அம்மா அப்படின்னு என்னால் எழுத முடியணும். என் பையன் பென்ஸ் கார் வாங்கி கொடுத்தாதான் நீ நல்ல அம்மா அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவனுடைய கணக்கில் நான் நல்ல அம்மாவாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னால் பைக்கு தான் வாங்கி கொடுக்க முடியுமா, அது இல்லை என்னால் சின்ன கார் ஏதாவது தான் வாங்கி கொடுக்க முடியுமா, அது அவ்வளோதான். என்னால் வாங்கவே முடியாது, அந்த சூழ்நிலையில் தான் நான் இருக்கேன் அப்படின்னாலும் ஓகே, தப்பு கிடையாது. நான் என் கையில் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லலை. என்னால் என்ன முடியுமோ நான் ஆசையாக என் பிள்ளைக்கு பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணிடுறேன். என் பிள்ளைக்கு பென்ஸ் வாங்கி கொடுத்தா தான் அம்மா பரவாயில்லப்பா, அத்தான்னு கூப்பிடு, சித்தின்னு கூப்பிடு, இல்லை லத்தான்னு கூப்பிடு, எதையோ கூப்பிடு, அம்மான்னு கூப்பிட வேண்டாம் என்னப்பா. ஆனால் நான் ஆண்டவனுடைய கோர்ட்டுக்கு போகிற அன்றைக்கி என்னால் நிமித்திக்கிட்டு சொல்ல முடியும், நான் நல்ல அம்மாவாக இருந்தேன். நல்ல பிள்ளையாக அவனால் இருக்க முடியாது அப்படின்னா அவன் போய் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் டே அன்றைக்கி சொல்லிக்கிட்டோம், என்னால் எங்கள் அம்மா ஒத்துக்க முடியல, நான் அதனால் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அது அவன் சொல்லிக்கட்டும், அது நம்மளுடைய பிரச்சனை இல்லை. அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும் நம்மளுடைய செயல் உத்தமமாகவும் நம்மளுடைய இது ஆண்டவனுடைய கோர்ட்டில் நம்மளை நிறுத்திக்கிறதுக்கு ஏத்துவாகவும் எது இருக்கோ அது சரி, எது இல்லையோ அந்த இடத்துலலாம் உங்களை மாற்றின்றங்க. ஏன்னா நம்ம போய் ஆண்டவனுடைய கோர்ட்டில் பதில் சொல்ல முடியாது. அப்புறம் அங்கே நம்ம பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நிறைய பேரண்ட்ஸை விட்டுறாங்க, அம்மா அப்பாவை பார்க்கறது இல்லை, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நான் 20,000 மாதம் அனுப்புகிறேனே, நான் 30,000 மாதம் அனுப்புகிறேனே அப்படின்னு. லாஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் டே உங்களால் உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டதை உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்
அப்படின்னா நீங்கள் ரைட்டு, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் தப்பு. காசு கொடுத்துட்டா அவங்கள வந்து சாப்பிட்டாங்களா, மருந்து சாப்பிட்டாங்களா, உடல்நிலை எப்படி இருக்குது, உங்களுடைய அரவணைப்பு, அன்றைக்கி உங்களை அரவணைச்சு தானே வளர்த்தாங்க, இன்றைக்கி உங்களுடைய அரவணைப்பு அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா, நான் தான் 30,000 கொடுத்துட்டேனே, நீ 30,000 கொடுத்தியே, 30,000 என்ன அவங்களுக்கு ஊட்டி விட்டுச்சா, இல்லை அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போச்சா? அந்த 30,000 கூட்டிகிட்டு போகாது, நீ தான் கூட்டிகிட்டு போகணும், நீ தான் பக்கத்தில் உட்காரணும், நீ தான் பழம் உரித்து கொடுக்கணும். என்னம்மா சாப்பிட்டியா, என்னம்மா நல்லபடி இருக்கியா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கிறத அன்பாக நீங்கள் தான் பேசணும், நீங்களே தான் அவங்கள பார்த்துக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன, 1008 ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. எங்கள் அம்மா வந்து இப்படி பேசுவா, அப்படி பேசுவா, அத்தை பண்ணுவா, இத்தை அதனால் நான் பண்ணல. இல்லை, லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டே உன்னால் ஆன்சர் பண்ண முடியாது. உங்கள் அம்மா எப்படியா இருந்தாலும் ராட்சசியாகவே இருந்தால் கூட நீ வாங்கிட்டு வந்தவரும் ராட்சசிக்கு பிள்ளையாக பிறந்திருக்க. அப்போ அவள் தான் உனக்கு அம்மா, அவளுக்கானதை நீ பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து இந்த கடமையிலிருந்தெல்லாம் நம்ம தவறிட்டு இது இப்படியானதுனால அது அப்படியானதுனால நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆண்டவனுடைய கோர்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஆண்டவனுடைய கோர்ட்டில் பதில் சொல்லாமல் நெஞ்சை நிமித்திக்கிட்டு நிற்கிற அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்தால் யாரை பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டாம், அச்சப்படாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.